லஞ்ச் பாக்ஸ் கொடுத்துற மாதிரி ஒரு பிரியாணி பண்ணிடலாமா? அதுவும் 10 மினிட்ஸ் இல்லைங்க. அதுதான் புதினா பிரியாணி. எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? ஒரு ஜார் எடுத்து ஒரு பச்சை மிளகா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டு 1 ஸ்பூன் சோம்பு, கைப்பொடி நிறையா புதினா ப்ளஸ் கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணியிருக்கேன். கொத்தமல்லி உடம்புக்கு நல்லதுன்றனால நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் அரைச்சி ஓரமாக வச்சுக்கோங்க. அண்ட் பார்த்திங்கன்னா குக்கரில் தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். குக்கர் வச்சு நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் கூட பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி ஆட் பண்ணியிருக்கேன். அது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் சோம்பு போட்டிருக்கேன். 3 வெங்காயம் நீளமாக கட் பண்ணி போட்டிருக்கேன். நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. 2 தக்காளி எடுத்திருக்கேன். ஸோ அதையும் நல்லா வந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லாதவங்க நீங்கள் அரைக்கும் போது 2 துண்டு இஞ்சி மட்டும் வச்சு அரைச்சிங்கன்னா அதுவே ஸ்மெல் நல்லா கொடுக்கும். எனக்கு இப்போ நல்லா வறுத்ததுக்கப்புறமா நான் பச்சை பட்டாணி நைட்டே ஊற வச்சுருந்தேன். புதினா பிரியாணிக்கு பச்சை பட்டாணி ஆட் பண்ணிங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் பச்சை பட்டாணி போட்டு நல்லா வறுந்ததுக்கப்புறமா அரைச்சி வச்சுருந்த விழுதை தூக்கி போட்டுட்டேன். அதுக்கப்புறம் 1.25 டம்ளர் அரிசி ஊற வச்சுருந்தேன், அதையும் போட்டாச்சு. இந்த மாதிரி நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் விட்டுருங்க. அப்போ தான் அரிசியும் அந்த டெக்ஸ்டரில் வரும், நல்ல கலரும் கொடுக்கும். அதுக்கப்புறமா 1.25 டம்ளர் அரிசிக்கு 2.5 தண்ணி ஊற்றிருக்கேன். வேணுங்கிற அளவுக்கு உப்பு போட்டு அப்படியே நீங்கள் மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வேறு லெவலில் வந்திருக்கும். பிரியாணி அப்படியே உதிரியாக வரும். மறக்காமல் நெய் விட்டு இறக்குனீங்க அப்படின்னா டேஸ்ட் லெவல் சூப்பராக இருக்கும். புதினா அதிகமாக போட்டுறாதீங்க, பிகாஸ் ரொம்ப கசக்கிற மாதிரி ஆகும். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.